தேர்தலுக்காக ஜாதி மத துவேஷம் செய்ய நினைக்கும் திமுக. எதிர்பார்த்ததைப் போலவே திமுக தன்னுடைய 3ஆம் தர வேலைகளை துவங்கிவிட்டது. கருத்தியலோடு மோத முடியல என்றால் பர்சனல் அட்டாக் செய்வதுதான் திமுகவின் வேடிக்கையான வாடிக்கை. இந்த முறை ஒருபடி மேல தாண்டி வரலாற்றையே அவர்களுக்கு ஏற்றவாறு மாற்ற முயற்சி செய்கிறது திமுக. மதுரையில் புள்ளிராஜா கூட்டணிக்கு ஆதரவாக நடைபெற்ற திமுகவின் கூட்டத்தில் பேசிய ராசா, எல்லாம் தெரிந்த பேர் வழி என்ற நினைப்பில் இஷ்டத்துக்கு வரலாற்றை மாற்றி கொண்டிருந்தார். முதலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை ஜாதிய ரீதியாக கிண்டல் செய்ய முயன்றார் ஆண்டிமுத்து ராசா. வேண்டுமென்றே தரக்குறைவான தொனியில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை மாமி என்று ஜாதி ரீதியாக அடையாளப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டார். ஜாதிய ரீதியான துவேஷ பேச்சுகள் திமுகவுக்கு ஒன்றும் முதல் முறையோ புதுசோ கிடையாது. பாராளுமன்றத்திலேயே தயாநிதி மாறன் ஒருமுறை நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பதிலளித்து பேசும்போது தோப்பனார் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருந்தார். கருத்தியல் ரீதியாக எதுவுமே பேச முடியல என்றால் ஒருவரின் ஜாதியை வச்சு அவர்களை கிண்டல் செய்வதுதான் திமுக வழக்கமாகி விட்டது. இதே போல ஆண்டிமுத்து ராசாவை ஜாதிய ரீதியாக யாராவது பேசினா அது மிகப்பெரிய தவறு என்று இந்த கருத்துக்கு பதில் சொல்ல மட்டும் எல்லோரும் களவிடுவாங்க. மாநிலத்தில் ஆளும் கட்சி என்பதால் யாரை வேண்டுமானாலும் ஜாதிய ரீதியாக அடையாளப்படுத்தி பகடீர் செய்யலாம் என திமுகவிற்கு இந்த உரிமையை கொடுத்தது யாரு? இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்திய வரலாற்றிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக. ஆனா இவர்கள் வசதிக்கு இந்திய வரலாற்றையே மாற்றி பேசுறாங்க. கிருஷ்ணதேவராயரின் மருமகன் ஒரு இஸ்லாமியர் என்று ஒரே அடியாக போட்டார் ஆண்டிமுத்து ராசா. அவர் உருட்டுன உருட்டுல அந்த விஜயநகர சமஸ்தானமே ஆடி போயிருக்கும். இது ஏதோ ராமசாமி நாயக்கரின் யுனெஸ்கோ அவார்டு போல என்று நீங்கள் நினைத்து விட்டார் போல ஆண்டிமுத்து அண்ணன் அதோடு மிகப்பெரிய மத ரீதியான அவதூறையும் சேர்த்தே பரப்பினாரு. மணிப்பூரில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி பேசும்போது அந்த பெண்ணுக்கு கொடுமையில் ஈடுபட்ட கயவர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷமிட்டதாக பச்சையாக மேடையில் புழுகினார் ராசா. எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் வெறுமனே இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ராசா பேசியது தெளிவாக பதிவாகி இருக்கு. இந்துக்கள் மீது சுலபமாக எந்த அபாண்டமான பழியையும் சுமத்தி விடலாம் என்ற கனவில் மிதக்கிறது திமுக. சிறுபான்மையினரின் ஓட்டுகளை வாங்குவதற்கு அவர்களுக்கு நல்லது செய்யணும் என்ற நோக்கம்லாம் பெருசா கிடையாது. மாறாக இந்துக்களை பற்றியும் இந்து மக்களை நம்பிக்கைகளை பற்றியும் அசிங்கமாக பேசி சிறுபான்மையினரை குஷிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டிமுத்து அண்ணன், இது ஒரு ஆன்மீக மண். இந்து சகோதரர்களை இழிவுபடுத்தும் திமுகவை நிச்சயம் சிறுபான்மையின மக்கள் ஆதரிக்க மாட்டாங்க. ஆண்டிமுத்து ராசாவின் ஆவண பேச்சுக்கு பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளே பதில் சொல்லும், சாட்சியாக நிற்கும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை.